என்னுடைய சிறு வயது முதல் பீடச்சிறுவனாக இருந்த தருணத்தில் நான் ஒரு குருவாக வேண்டும் என்று முதலில் நான் ஆசைப்பட்டேன். பிறகு என்னுடைய பள்ளி பருவம் மற்றும் என்னுடைய மேற்படிப்பின் காரணமாக நான் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்த பொழுது குருவாக வேண்டும் என்ற ஆசையானது மிகவும் ஆழமாக என்னுடைய உள்மனதில் பதிந்தது. இதன் காரணமாக நான் கல்லூரி படிப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுது சலேசிய இல்லத்தில் படித்த காரணத்தினால் நான் ஒரு சலேசியனாக ஆக வேண்டும் என்ற ஆசை என் மனதில் எழுந்தது. அதன் காரணமாக நான் என்னுடைய சலேசிய வாழ்வை தொடர்ந்தேன். அதன் விளைவாக நான் இப்பொழுது குருவாக திருநிலைப்படுத்த உள்ளேன். இறைவனின் அருளாலும் சகாய அன்னையின் பராமரிப்பினாலும் புனித தொன்போஸ்கோவின் வழியில் பயணிக்க எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் மேலும் அனைத்து சலேசிய குருக்களுக்கும் இத்தருணத்தில் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள யாசிக்கின்றேன். மேலும் என்னுடைய சலேசிய பயணத்திலும் சரி, எனது பணி குருத்துவத்திலும் நான் மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பாலமாக திகழ்வேன் என்ற ஒரு நோக்கத்துடன் ஆண்டவரில் அனைவருக்கும் அனைத்துமாக என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு இணங்க வாழ நான் முயற்சிக்கின்றேன். புனித பவுலடியார் இறைவனுக்கும் மக்களுக்கும் எவ்வித பாரபட்சமின்றி உழைத்தது போல நானும் இறைவனுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாகவும் எவ்வித பாரபட்சியும் இல்லாமல் இறைவனுக்கு உழைத்திடவும் மக்களுக்கு பணி புரிந்திடவும் நான் விழைகிறேன். எனவே இந்த தருணத்தில் எனக்காக ஜெபித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் அனைத்து சலேசியர்களுக்காகவும் மேலும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள யாசிக்கின்றேன். மேலும் நான் என்னுடைய சலேசிய வாழ்விலும் சரி, என்னுடைய பணி குருத்துவத்திலும் நான் என்றும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உங்களுடைய ஜெபத்தையும் எதிர்பார்க்கின்றேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு குருவானவராக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதிலும் குறிப்பாக நான் பீட பணியாளனாக இருக்கும்போது நான் குருவாக வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் அதிகமாக என்னுள்ளே எழுந்தது. அதன் விளைவாக 2012ஆம் ஆண்டு நான் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு திருப்பத்தூரில் உள்ள தொன்போஸ்கோ ஆர்வலர்கள் இல்லத்தில் நடைபெற்ற இறையழைத்தல் முகாமில் நான் பங்கு பெற்று அதில் நான் தேர்வு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து நான் 2015ஆம் ஆண்டு ஏலகிரி மலையில் உள்ள நவசந்நியாச இல்லத்தில் முதல் வார்த்தை பாட்டை ஏற்றேன். அதனைத் தொடர்ந்து நான் 2022ஆம் ஆண்டு நித்திய வார்த்தை பாட்டை பெற்று இந்த 4 ஆண்டுகளாக இறையியல் கற்றுத் தேர்ந்தேன். இந்த 14 வருடமாக என்னை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகின்ற இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த 14 ஆண்டுகளாக என்னை தாலாட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த அனைத்து சலேசியர்களுக்கும், சலேசிய குருக்களுக்கும், சலேசிய சகோதரர்களுக்கும் எனது நன்றிகளும் என்னுடைய ஜபங்களும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பாக என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாத்தா பாட்டி, என் உடன் பிறந்தவர் அனைவரும் எனக்கு சிறந்த விதத்திலே ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மூட்டி நான் ஒரு சிறந்த சலேசியனாக வழிநடத்த எனக்கு நாள்தோறும் ஜெபித்து என்னை கரம் தூக்கி வழி நடத்திய என்னுடைய பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நன்றிகள். என்னுடைய குருத்துவ விருது வாக்காக யோவான் 15ஆம் அதிகாரம் இறைவசனம் 9 அன்பில் நிலைத்திருக்க என்ற விருது வாக்கினை தேர்ந்தெடுத்து இறைவனோடு என்னை ஒன்றித்து அவரின் மந்தையாகிய இறை மக்களுக்கு, குறிப்பாக இளையோருக்கு பணி செய்ய நான் என்னையே அர்ப்பணிக்கின்றேன். எனக்காக இறைவனிடம் தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவனுடைய பரிசுத்த நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. நான் குருவாக வேண்டும் என்று தொடக்கத்தில் எண்ணும் பொழுது கண்டிப்பாக சலேசிய குருவாகுவேன் என நான் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இறைவனின் திட்டமோ என்னவோ, நான் தொடக்கத்திலிருந்து டொன்போஸ்கோ பள்ளிகளிலே பயின்று வந்தேன்.
என்னுடைய தொடக்க பள்ளியை சாஸ்திரி நகரில் படித்தேன். அதைத் தொடர்ந்து தொன்போஸ்கோ எம்கேபி நகர், தொன்போஸ்கோ எருக்கஞ்சேரி, இறுதியாக சலேசியர்கள் நடத்தி வரும் சென்ட் கேப்ரியல்ஸ் பள்ளியில் என்னுடைய 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை நான் பள்ளி படிப்பை முடித்தேன். அதன் பின்பு அருத்தந்தை அமலன் மூலமாக இறையழைத்தல் முகாமில் சேர்ந்து இப்பொழுது குருவாக திருநிலைப்படுத்த என்னையே தயாரித்து கொண்டிருக்கின்றேன். அதோடு சேர்ந்து என்னுடைய பெற்றோர், தாய், தந்தை மற்றும் என்னுடைய இளைய சகோதரனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு சலேசிய குருவாக வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வெளிப்படுத்திய போது அதற்கு எந்த ஒரு தடங்களும் கூறாமல் அவர்கள் மனமுவந்து என்னை இறைப்பணிக்காக கையளித்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்த்து என்னுடைய உறவினர்கள் நான் சிறு வயதில் ஒரு குருவாக வேண்டும் என்று வெளிப்படுத்தியதிலிருந்து அவர்களால் முடிந்த பல்வேறு வகையில் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜெபமாலை எப்படி ஜெபிப்பது, திருப்பலியில் எப்படி பங்கு கொள்வது, அவர்கள் திருவிழா நாட்களில் திருப்பலிக்கு செல்லும் பொழுது என்னையும் அவர்களோடு கூட்டி செல்வது போன்ற பல்வேறு நல் விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து நான் ஆன்மீகத்தில் வளர எனக்கு உறுதுணையாக இருந்ததற்காக அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாள் வரை என்னுடைய 16 வருட குரு உருவாக்க பயணத்தில் என்னை உருவாக்கி வந்த அனைத்து இல்ல தந்தையர்களுக்கும், என்னுடைய குழுமத்தில் இருந்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், அருட்சகோதரர்களுக்கும், என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருக்காக உளமாற பணிபுரிய எனும் விருதுவாக்கோடு குருத்துவ அருட்பொழிவுக்கு நெருங்கி கொண்டிருக்கும் இவ்வேளையில் என்னை இந்நாள் வரை வழிநடத்தி வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பல்வேறு வகையில் தங்களுடைய ஜெப உதவிகளை கொடுத்து என்று எனக்கு ஆசிர் கூற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருக்காக உளமாற பணிபுரியும் என்ற விருதுவாக்கை திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 3வது அதிகாரம் இறைவார்த்தை 23 எடுத்துள்ளேன். எனக்கு கொடுக்கவிருக்கும் அனைத்து பணிகளையும் நான் எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, மாறாக ஆண்டவருக்காகவே செய்ய வேண்டும் என்றும் அதனை உளமாற முழு உள்ளத்தோடு நான் செய்ய வேண்டும் என்றும் இந்த விருதுவாக்கை நான் எடுத்துள்ளேன். எனவே என்னுடைய குருத்துவ பணி வாழ்வின் பயணத்தில் நான் ஒரு நல்ல குருவாக, முன்மாதிரியான குருவாக வாழ எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு சிறு வயது முதலே ஒரு குருவாக வேண்டும் என்ற விருப்பம் என்னுள்ளே இருந்தது. நான் ஒரு குருவாகி இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இறைப்பணியாற்றிட மிகவும் ஆர்வமாக இருந்தேன். புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் உள்ள பழமையான பங்காகிய முகையூர் மகிமை மாதா திருத்தல பங்கை சார்ந்த நான் எண்ணற்ற அருட்தந்தையர்களையும் அருட் சகோதரிகளும் தங்களது வாழ்வை திறவைக்காக அர்ப்பணித்ததும், அவர்களுடைய வாழ்வும் இறைவனின் இறை அனுபவமும் இறைப்பணியும் இறை தியாகமும் இவை அனைத்தும் எனது குருத்துவ உருவாக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது. எனக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவால் எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13 இதனையே எனது பணி குருத்துவத்தின் விருதுவாக்காக எடுத்துள்ளேன். எனது ஆற்றலால் அல்ல, கிறிஸ்துவின் துணையோடு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. தூய தொன்போஸ்கோவின் வழியில், அன்னை மரியாளின் வழி நடத்துதலில், நல்லாயன் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நான் எனது குருத்துவ பயணத்தில் நன்முறையில் பயணிக்க எனக்காக ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் இறைஞ்சுகின்றேன். என்னை இந்த பணி குருத்துவத்திற்காக அர்ப்பணித்த எனது அன்பு பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை இந்த சலேசிய குருத்துவ அழைத்தலுக்கு உருவாக்கம் அளித்த அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட் சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு என்னாலும் நான் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக வாழ எனக்காக ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் இறைஞ்சுகின்றேன். ஆண்டவரில் அனைவருக்கும் அனைத்துமாக அன்பில் நிலைத்திருக்க ஆண்டவருக்காக உளமாற பணிபுரிய எனக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவால் எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு.